இன்னைக்கு நம்ம இந்த வீட்டு வாசல்ல நிலைக்கால் வச்சிருக்கிறோம். வாசல் ஒரு வீட்டுக்கு முக்கியமானதுங்க. ஏன்னா அந்த வாசல் வழியாதான் நம்ம வீட்டுக்குள்ள போவோம். அந்த வாசல் வழியாதான் நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதங்களும் வரும். சில நேரத்துல பொல்லாப்புகளும் அதன் வழியாதான் வரும். ஆனா இந்த பொல்லாப்பு வராம இருக்க, இந்த வாசல் வழியா பிரச்சனைகள் வராம இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவின் ரத்தத்திற்குள்ள என்னைக்கு நம்ம வீட்டை ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்கு பிசாசு நம்முடைய வீடுகளை தொடாம ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஏன்னா பைபிள்ல அழகா ஒரு வசனம் இருக்குது. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு. ஆமாங்க, இந்த வாசல், இந்த நிலைக்கால்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பிசாசு நம்மை தொடாதபடி, நம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி இருக்க முடியும். கர்த்தர் அப்படி பலப்படுத்துறாரா? ஆண்டவர் தான் பலப்படுத்துறார். நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கலாம். ஆனா இதை பலப்படுத்துறது யார் அப்படின்னு சொன்னா கர்த்தர். நிச்சயமா உங்க வீட்டு தாழ்பாள்களையும் உங்க வீட்டு நிலைக்கால்களையும் ஆண்டவர் பலப்படுத்துறார். ஆமா, நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வீட்டின் நிலைக்கால்கள் மேல நம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும் ஜெபம் பண்ணுங்க. அது ஆண்டவர் பாதுகாத்து உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டா? கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, சிலர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பாரப்படுறாங்க. என் வீட்டுல இருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்று சொல்லி. ஆண்டவரே, நீ வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர், இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அவருடைய வீட்டு வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பயப்படாதீங்க, பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோடு.